பசி ஆற்றல்னு போட்டு பாட்டரங்கமாக, அதுக்கப்புறம் பாட்டரங்கம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பசி ஆற்றல் ஏற்று போற்றுதல் அப்படின்னு போட்டுருக்கு. அப்போ கூட வந்து பசி ஆற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் என்னன்னெல்லாம் ஒன்றும் போடல, அதுக்கு டைமெல்லாம் ஒதுக்கலை. அதை வந்து நினச்சிக்கிட்டே நான் உட்காந்துருந்தேன், எப்படி எப்போ சாப்பிட்றது எப்போ மற்றதெல்லாம் துவங்குறது அப்படின்னு சொல்லி. ஹலோ, இந்த விழா சிறப்பாக இருக்கிறதுனால அந்த பசியே அறியாத அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ அவங்கெல்லாம் பேசுனாங்களே அவருடைய சிறப்பு, அண்ணாமலை ரெட்டியாருடைய சிறப்பு, அவருடைய கவிதைகளை பற்றி, காவடி சிந்தை பற்றியெல்லாம் அதை பேசிகிட்டு இருந்தால், அது கேட்டிருந்தாலே அது பசி ஆற்றும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு முன்னால் பேசும்போது நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் கடைசியில் பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலுச்சாமி சார் பேசினார், கடைசியில் பேசிக்கிறேன் என்னென்ன இல்லை அப்படியே நான் பாட்டில் வந்துட்டேன், எதுவும் விஷயம் கிடைக்காது, யாராவது பேசினாங்கன்னா அதில் தான் தெரிஞ்சுக்குவேன், எந்த விஷயம் கிடைக்காது அப்படின்ட்டார். ஆனால் அவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினதில் அதுலேயே நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. அதில் ஒன்று வந்து அவர் எத்தனை பேர்த்துக்கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு, எவ்வளோ நாள் சர்வீஸு என்னங்கிறதெல்லாம் கிடைக்கிது. அவர் ஒன்றே ஒன்று வருத்தப்பட்டுக்கிட்டார், எத்தனை வருஷமாக நான் இருந்துட்டுருக்கிறேன், என் கூட இருந்தவங்கெல்லாம் அமைச்சர் அது இதெல்லாம் ஆகிட்டாங்க, நாங்கள் இன்னும் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால் வந்தவர் வந்து ஒரு புது கவிதை ஒன்று சொல்லி அதில் பதில் சொன்னார், இதானா அதானா அதானா ஆனால் மனிதனானா கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி அந்த மரியாதை, மனிதர்கள் நல்ல மனிதர்களுங்கிற மரியாதை கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் பார்க்காதவங்களே நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் அவர் கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க, என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே வேறு சண்டை, நான் பெருசா நீ பெருசான்னு இன்னைக்கு கட்சியே அவ்வளோ கச்சா முச்சான்னு இருக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவர் ராதாகிருஷ்ணன் சார் ஒன்று குறைப்பட்டுக்கிட்டாரு, அது நியாயமான குறை. என்னென்னா நமக்குள்ள ஒத்துமை இல்லாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும், அதனால் ஒத்துமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தினார். அது நியாயம்தான். ஏன்னா இந்த ஜாதி சங்கமாக இருந்தால் கூட அதில் ஒருத்தன் வந்து ஜாதி சங்கம் நடந்துட்டு இருக்கும் போது கோர்ட்டில் ஒருத்தன் வந்து பையன் மிஸ் பண்ணிட்டான், அது வந்து ஒரு 1,00,000 ரூபா இருக்கும். சரி நம்ம ஜாதிக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு